கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் முன்பு தேவனை விட்டு தூரமாயிருந்தோம். அப்பொழுது நாம் அந்தகாரத்துக்குள் இருந்தோம். இப்பொழுது தேவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் வெளிச்சம் உண்டு. அந்த வெளிச்சத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த வெளிச்சத்தில் நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்வில் இரட்சிப்பு என்னும் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் ஒளி நம் இருதயத்தில் இருக்கிற மன இருளை நீக்கி நமக்கு இரட்சிப்பு என்னும் வெளிச்சத்தை நம் வாழ்வில் கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்கும்போது நமக்கு சமாதானம், அன்பு, சந்தோஷம் எல்லாவற்றையும் ஆவியின் கனிகளை நாம் மற்றவர்களுக்கு காட்டும்போது, நம்மிடத்தில் வெளிப்படும் போது தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமம் மகிமைப்படும். அவர் நம்முடைய சகல நற்குணத்தையும் பார்த்து நமக்கு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டு தருவார். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து இந்த உலகத்திலே சாட்சியாய் காணப்படுவோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.